இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து ஜாகிரதையா தான் பண்ணணும். இந்த ஆள மட்டும் இல்ல, ஒரு பக்கம் வானத்தைய சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் ராஜராஜேஸ்வரிய சமாளிச்சாகணும். பொறுத்திருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. அருணாச்சலத்தை மறக்க விரும்புறேன்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா 4 பேர் வந்து பண உதவி கேட்பாங்கன்னு சொல்றாள். நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்களா இருந்தா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னே பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. ஏதோ ஒன்று தப்பா இருக்கே. வானதிக்கு இருக்கிற தயாள குணமும் பெருந்தன்மையும் இந்த அம்மா கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியலையே. உண்மையிலேயே வானதி இந்த அம்மா வயிற்றுல தான் பிறந்திருப்பாளா? குழப்பமா இருக்கே. இங்க பாரு வானதி, மேட்சிங் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா எரியுதா? சரி சரி போ, கோவிலுக்கு நேரமாச்சு. போ போமா. புடவை நல்லா இருக்காம்மா? அழகா இருக்க. கையில 2 வளையல் தான் இருக்கு. இந்த வளையலையும் போட்டுக்கோ. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், இருங்க. ஏன் வளையல கொடுக்குறேன்? இந்தம்மா போடு. என் கைக்கு டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, உள்ள போகல. இல்லடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுமா. கைய நல்லா அழுத்தி போடு, போகும். இல்ல பத்தல, நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா நீங்க கொடுங்க. இது சரியா இருக்குமா? ராஜேஸ்வரிய நான் நோஸ் கட் பண்ணலான்னு பார்த்தா வளையல் வானதிக்கு சேராம போயிடுச்சே. விட மாட்டேன், ஏதாவது பண்ணுவேன். நாங்க வருவோம்ல, சமைச்சு வெப்பல. ராஜேஸ்வரி வந்து காட்டுற என் ஆட்டத்தை. போலாமா? போலாம். போயிட்டு வரமா? போயிட்டு வா. என்னோட அம்மாவை என் கண்ணில் காட்டி நான் அனாதை இல்லைன்னு நிரூபிச்சிட்ட கடவுளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வானதிமா, வழக்கம் போல ராஜேஸ்வரி பேருக்கு தானே அர்ச்சனை? ஆமா சாமி. இல்ல இல்ல, வானதி பேருக்கு பண்ணுங்க. எதுக்கு எனக்கு? என்ன வானதி? அம்மா பேருக்கும் எப்பவும் போல அர்ச்சனை பண்ணட்டுமே. உன் அத்தை பேருக்கு அர்ச்சனை பண்ணவா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்து முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன். வானதி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. அப்படியே செஞ்சிருவோம்மா. பரணி நட்சத்திரம் மேஷராசி. பரணி நட்சத்திரானாம் மேஷராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீரிய ராஜேஸ்வரி அம்மா பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்க. அப்படியே பண்ணிடுறேம்மா. ராஜேஸ்வரி நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ. சர்வாபிஷ சித்திரஸ்து. சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுருமோன்னு தானே நீ பதற? ஜெயில இருந்து வந்த உடனே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இந்த தடவை உன் வலையில பெரிய திமிங்கலம் மசிக்கி இருக்கு போல இருக்கு. பட்டு புடவை என்ன, கோயில்ல கும்ப மரியாதை என்ன, நல்ல வசதியான இடமா பார்த்துதான் வலை வீசி இருக்க போல இருக்கு. ஆமாயா, நீ சொன்ன மாதிரி நல்ல வசதியான இடம் தான் இப்ப கைவசம் சிக்கி இருக்கு. இங்க வந்த வேலை மட்டும் சரியா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன்,
நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை என் கைக்கு வரும். ஆ, என்ன வசுந்தரா சொல்ற? ஆமாயா, இன்னும் நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் 5க்கும் 10க்கும் சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? அதான் இந்த தடவை பெருசா யோசிச்சு இறங்கிட்டேன். இத மட்டும் நான் சரியா செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், நம்ம மொத்தமா செட்டில் ஆயிலாயா. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நான் யாருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் பிளான் மொத்தமும் அம்பேல் தான். இப்படி புரியுற மாதிரி விளக்கமா சொல்லிட்டா நான் ஏன் உன்னை தேடி வர போறேன்? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நாம எதுவா இருந்தாலும் அப்புறம் போன்ல பேசிக்கலாம். சரி சரி, வெறுங்கையோட அனுப்புனா இப்படி. இனிமே இப்படிலாம் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா இப்ப வந்ததுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் கூட. யோ, கண்ட நேரத்துல தான் வந்து சும்மா இதெல்லாம் கேட்பேன். இந்தா. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. போதும் போதும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சம்பந்தி, ஆ? தரிசனம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்தது. பூரண கும்ப மரியாதையோட வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க வானதியோட அம்மா இல்லையா? அதான் ஓ, ஐயர்கிட்ட நம்ம சம்பந்தி வருவாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். நீங்க தான் போன் பண்ணி சொல்லிருந்தீங்களா? சக்தி வாய்ந்த தெய்வம் அது. நல்லவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும், கெட்டவங்கள அடிச்சு அடிச்சு துரத்தும். சரி சம்பந்தி, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஐயோ சம்மந்தி, நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாரி சம்மந்தி, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போயிருக்கணும். எனக்கு போகும்போது சுத்தமா அந்த யோசனையே இல்ல. அதுவும் மகளை வெளியே கூட்டிட்டு போகும்போது சாப்பிட எதுவும் வாங்கி கொடுக்காம வர்றது நல்லா இருக்காதுல்ல. எத்தனை வயசானாலும் மகதானே. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ம், வானதி, நீ அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரி வாமா வா. இந்தாங்க சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க.